அரசியல்ல சரி தவறுன்னே ஒண்ணு கிடையாது. அரசியல்ல ஒரே பாடம் தான். வெற்றியா தோல்வியா. அப்ப அதிமுகவுக்கு இன்னைக்கு கடுமையான தோல்வி. அப்ப தோல்வியில இது மாதிரி நிலைமை வரத்தான் செய்யும். அப்ப வந்து அது எப்படி மீண்டெழுந்து வருதுங்கிறது அவங்க அத்தனை பேருமே கூடி பேசணும். அது ஒரு பெரும் பிளவாகவும், செங்குத்து பிளவாகவும் அப்படியே வெர்டிகல் ஸ்பிளிட்டாவும் இருக்கிறதுனால அது சேருமான்னு தெரியல. இதற்கு முன்னாடி இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க 140, 45 எம்எல்ஏக்கள் இருந்தபோது 12 பேர் ஒரு பக்கமும் 122 பேர் ஒரு பக்கமும் இருந்தாங்க. அப்ப வந்து திரு டிடிவி அவர்களுடைய மேலாண்மையில, திரு இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில அப்படியே வந்து ஒட்டுமொத்தமா ஒரு கட்சி நின்னு ஆட்சி சமாளிச்சிருச்சு. இந்த முறை பாத்தீங்கன்னா 22 எம்எல்ஏக்கள் தான் திரு இபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க. 3 எம்எல்ஏக்கள் கூடுதலாக 25 எம்எல்ஏக்கள் திரு சி வி சண்முகம் பக்கம் நிக்கிறாங்க, திரு வேலுமணி பக்கம் நிக்கிறாங்க. அப்ப அது கிட்டத்தட்ட இணையா போய் நின்றுச்சு. அப்ப அது செங்குத்து பிளவா போயிருச்சு. நீங்க வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஒரு 35, 40 பேர் இருந்தாங்கன்னா கூட மத்தவங்களும் பார்த்துட்டு ஒரு மாதிரி செட் ஆயிருப்பாங்க. செங்குத்து பிளவா இருக்கனால இப்ப வந்து 2 பேராலையுமே முடிவெடுக்க முடியாம என்ன செய்யறது ஏதுன்னு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெல்ல முடியாமல் போன திரு தங்கமணி போன்றவர்கள் அவங்க அந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த பக்கம் வெல்ல முடியாமல் போன பல பேர் நிக்கிறாங்க. நிர்வாகிகள் பலர் நிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மாத்தி மாத்தி ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் நிலவுது. அது இணைவதற்கான பேட்ச் ஒர்க் பண்றதுக்கான விஷயம் இல்ல. ஒரு இடத்துல விரிசல் விட்டா நீங்க ஏதாவது போட்டு ஒட்டிடலாம். அது மொத்தமா 2ஆ பிளந்து கிடக்கும்போது ஒட்ட முடியுமான்னு தெரியல.